Hi friends, இன்னைக்கு நம்ம 46 inch அளவுள்ள blouse stitching தான் பார்க்க போறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் description boxல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே ஸ்டிச்சிங்கில் பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட்டியில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியறதுக்காக மார்க்கிங் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது மார்க் பண்ணது மேலே இருந்துச்சுன்னா ரெண்டுமே மார்க் பண்ணது மேலே இருக்கணும். இல்லை மார்க் பண்ணதை உள்ளார வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து ஒரே மாதிரி தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக மார்க்கிங் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நார்மல் அதாவது மெயின் மெட்டீரியல் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு லைனிங் வச்சுருக்கேன். வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா லைனு, ஒரு இன்ச்சுக்கு நம்ம தையலுக்காக லைன் விட்டுருப்போம். அந்த லைனில் நான் வந்து தைச்சிக்கிறேன். எப்போதுமே கீழே ஒரு லைனிங், மேலே ஒரு லைனிங், நடுவில் வந்து மெயின் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு பக்க பட்டிக்கும் நான் வந்து தைக்க போகிறேன். கீழே ஒரு லைனிங், மேலே ஒரு லைனிங், நடுவில் வந்து மெயின் மெட்டீரியல். ஸோ இதே மாதிரி இதில் வச்சு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உள்ள வெளியில் மாறி போயிடாது. அதே மாதிரி மார்க்கிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மார்க்கிங் உள்ளே இருக்க எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே ரெண்டையுமே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போதுமே நான் மார்க்கிங் மேலே வச்சு தான் தைப்பேன். ஸோ அதே மாதிரியே அடுத்தது படிமான தையல் போட்டு தைச்சிக்கோங்க. படிமான தையல் போட்டால் தான் உள்ளார திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு பட்டிக்கும் ஒரே மாதிரி படிமான தையல் போட்டு திருப்பிடலாம். திருப்பி உள்ளார தைச்சி ஓர தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக எப்போதும் தைக்கிற மாதிரி தான் லைனிங் மெட்டீரியலில் இதை கீழே வந்து நான் மடித்து தைச்சிருக்கேன். மடித்து தைக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ளார தைச்சி திருப்பியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து மடிச்சுட்டு ஓர தையல் போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பட்டியையுமே ஓர தையல் போட்டு எடுத்து கட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ பட்டி தைக்கிறது அவ்வளோதான், சிம்பிள் தான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்போதுமே அதாவது ரெண்டு கிராஸ் பீஸ், அதாவது ரெண்டு லைனிங் மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க பட்டிக்கு. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைன்னா மேலே ஏறிக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா பட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ மொத்தம் 3 மெட்டீரியல் இருக்கணும். 3 கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 2 லைனிங்கு, ஒரு மெயின் மெட்டீரியல் அதில் இருந்துச்சுனாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு பட்டிக்கு. ஸோ பட்டியை தைச்சி முடிச்சுட்டு ஓரமாக எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது ரெண்டு பக்கமும் பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பட்டி தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறோம். ஒரு ப்ராசஸில் போனோம் அப்படின்னா கரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டி ரெடி. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக் பக்கம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடித்து திருப்ப போகிறேன். நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கல, அடித்து தான் திருப்ப போகிறேன். ஸோ அதனால் ஆப்போசிட் சைடு, அதாவது நான் மார்க் பண்ணதுக்கு மேலே வச்சு தைக்கிறேன். எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். மார்க்கிங் வந்து உள்ளர இருக்குது, நான் மேலே வந்து இந்த கிளாத்தை வச்சுருக்கேன். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து 1/2 இன்ச்சில், அதாவது நான் கழுத்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் அளவு விட்டுருந்தோம்ல, அந்த 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே இன்னொரு கிளாத்துக்கும் வச்சுட்டு, இது மேலே இருக்கிறது நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு, அதாவது ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளர இருக்குது, மேலே தெரிகிறது ஆப்போசிட் சைடு. ஸோ அதே மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் மெயின் மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்துருங்க. நாச்சஸ் போட்டு அப்படியே திருப்பி விட போகிறோம் உள்ளர. நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டால் தான் உள்ளார திருப்பி விடும்போது கரெக்டாக படிஞ்சு போகும். அதுக்காக தான் அந்த படிமான தையல். ஸோ ரெண்டு மெட்டீரியலுக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ இதை ஒரு பக்கம் தைக்கிறேன், அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமுமே தைக்க போகிறேன். ஸோ இப்போ கழுத்து பக்கம் வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓரத்தையல் ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆம்கோல் ரவுண்ட் எல்லாமே வந்து இழுத்துக்கிறாமல் பார்த்துக்கோங்க. இழுக்காமல் அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பக்கம் 2 பக்கமும் கரெக்டாக ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது டாட் பிடிக்க போங்க. ஏன்னா நீங்கள் வந்து மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா அது கஷ்டம். ஸோ அதனால் எப்போதுமே தைக்கும்போது கவனமாக தைக்கிங்க. ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிக்கிறோம். அந்த டாட் பெரிய டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நாச்சஸ் விட்டுருப்போம். அந்த நாச்சஸ்லேயே வச்சு 2 நாச்சஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி 2 ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே தைக்கிறேன். 2யுமே ஒரே நேரத்தில் தைச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியும். இல்லைன்னா நம்ம மாற்றி வச்சுருவோம். ஸோ அதுக்காக தான் 2யும் ஒரே நேரத்தில் தைக்கிறேன். அப்போ தான் நமக்கு மாற்றி தைச்சாலும் நமக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து மறந்துடுவோம் எப்போ எதை தைச்சோன்னு. அதனால் 2 பார்ட்டையும் ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் டாட் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க அதே அளவில் வச்சு டாட் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். 3 டாட்டுமே வந்து பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டாட் பிடிச்சாச்சு. 3வது டாட் என்ன பண்ணுவோன்னா அந்த 2 டாட்டையும் பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதுவாகவே தன்னால் ஒரு மடிப்பு விழுகும். அது 3வது டாட்டு. ஸோ அந்த 3வது டாட்டையும் அதே மாதிரியே பிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் அதாவது பெரிய டாட்டு இந்த சைடில் உள்ள கொக்கி பக்கம் உள்ள டாட்டு 2யும் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த சைடு 3வதாக டாட்டுக்கு வந்து ஒரு கிராஸில் ஒரு லைன் மாதிரி விழுகும். அதுலேயே நம்ம தைச்சிடலாம். கரெக்டாக 3வது டாட் அதில் தான் வரும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 2க்கும் அந்த கொக்கி பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல ஏத்தம் இறக்கம் இருக்கோ பார்த்து மாற்றிக்கோங்க. இப்போ பட்டியை தைக்கிறதுக்கு நம்ம கொக்கிக்காக ஒரு நாச் போட்டிருந்தோம்ல கொக்கி பக்கம்னு, அந்த நாச்சஸில் வச்சு அப்படியே திருப்பி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து அந்த எந்த பக்கம் தைக்கிறோம் அப்படின்றது தெரியும். இது வந்து லைனிங்னால் கரெக்டாக தெரிஞ்சிரும். பட் ஆனால் இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றப்போ தெரியாது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய டாட்டை தைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மடித்து விட்டும் தைக்கலாம். உங்களுக்கு அதாவது மடித்து தைக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி விட்டு தைச்சிருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த பட்டி பக்கத்தை அப்படியே தூக்கி மேலே போட்டிங்கன்னாவே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நல்ல பக்கத்தை வச்சு எப்போதும் ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு தைக்க வேண்டியதுதான். ஸோ அந்த பெரிய டாட் மடித்து விட்டீங்க அப்படின்னா மடித்து விட்றது எப்போதுமே கொக்கி பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மடிக்கிறது எப்போதும் கொக்கி பக்கம் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வராது. கரெக்டாக 2மே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக வரும். ஸோ எப்போதுமே பட்டி ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பிரிஞ்சிருச்சுன்னா அது மறுபடியும் ஜாயின் பண்ண முடியாது. அதுக்காக தான் 2 தையல் எப்போதுமே போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பட்டி தைச்சி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட் தைச்சதுக்கப்புறம் அடுத்தது பேக் பார்ட்டுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் 2 பக்கமுமே தைச்சி முடிச்சாச்சு. 2யும் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கொக்கி பக்கம் 2ம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 2 கொக்கியும் வச்சு அதாவது 2 பக்கமும் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா கொக்கி பக்கம் ஏற்ற இறக்கம் வந்துடும். ஸோ அதனால் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் தைக்க போகிறோம். பேக் பார்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு செக் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம வந்து சைடு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை வந்து நீங்கள் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் தைச்சிட்டிங்க அப்படின்னா பேக் பார்ட்டை கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இப்போது நெக் பார்ட்டு கீழே உள்ள மடிப்பு அது 2யுமே சேர்த்து வந்து அடித்து திருப்ப போகிறேன். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத்தில் வந்து லைனிங் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம சாக் பீஸில் ட்ரா பண்ணும்போது அந்த லைன் வந்து கீழே இருக்கிற கிளாத்லையும் ட்ரேஸ் ஆகும். ஸோ அதுக்காக அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி நான் வரைஞ்சிட்டு அதே மாதிரி கீழே மடிக்கிறதுக்காக 1 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சையும் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லைனை வந்து கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா கீழே உள்ள பக்கமும் அது வந்து அச்சு விழுந்துடும். ஸோ அந்த அச்சிலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மெயின் மெட்டீரியல் மேலே அப்படியே வச்சுட்டு இப்போ பின் பண்ணிக்கோங்க. இது வந்து நொழுன்னு இருக்குது இந்த கிளாத்து, அதனால் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூவ் ஆகாது கிளாத்து. இல்லைனா தைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், எப்போதுமே பின் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே கீழே 2லையுமே வந்து நான் வந்து அடித்து திருப்ப போகிறேன் ஒரே நேரத்தில். ஸோ அதுக்காக நான் வந்து சேஃப்டி பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தைக்க போகிறேன். செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகாது கிளாத்து. இல்லைன்னா எங்கிட்டாவது ஒரு பக்கம் துணி பத்தாமல் போயிடும்.
இன்னொரு பக்கத்துக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா. இப்போது கீழே இருக்கிற பார்ட்டை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் அந்த லைன்லேயே தைங்க. நம்ம போட்டிருக்க லைனில் தைச்சிட்டே வாங்க. ஸோ கீழே தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கழுத்து பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார தள்ளி தைக்கிறோம். ஏன்னா 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச்சில் வச்சு உள்ளார தள்ளி தைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வரைஞ்சிருக்க லைன் மேலேயே கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கழுத்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சேஃப்டி பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ளார திருப்ப போகிறோம். அதுக்காக பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கழுத்துக்கிட்ட நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நாச்சஸ் இருந்தால் தான் கரெக்டாக அந்த பெண்டு வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக யூனெக்குங்கிறதுனால நாச்சஸ் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ உள்ளார கையை விட்டு திருப்பினீங்க அப்படின்னா 2 பக்கமுமே ஒரே நேரத்தில் அடித்து திருப்பிடலாம். ஸோ திருப்பிட்டு தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தைங்க. மேலே கீழே பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அந்த இடம் வந்து அதுக்கு மேலே மூவ் ஆகாது. ஸோ அது மாதிரி தைக்கலாம். ஸோ தேய்ச்சி விட்டு தைங்க. ஸோ இதே மாதிரியே கீழ் பக்கமும் தைச்சிட்டு கழுத்துக்கும் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தை தைக்கலாம். ஸோ கீழ் பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து தைக்க போகிறோம். கழுத்தும் அதே மாதிரி தான் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே தைங்க. அதே மாதிரி கழுத்து ஃபுல்லாக தைச்சிட்டு ஓரத்தையும் தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஓரம் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அடித்து திருப்பியும் நம்ம வந்து தைக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடித்து திருப்பி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, பின்னாடி பேக் பார்ட்டில் ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா வச்சு பிடிச்சிட்டு அதை வந்து ஷோல்டரோட சென்டரில் மடிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு லைன் மாதிரி இதாகும். அதில் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ இந்த லைன் அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். ஸோ இப்போ அந்த மார்க்கிங்கில் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் 4 இன்ச்சு நீளத்துக்கு நான் வந்து தையல் போட போகிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த பக்கமும் மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் 4 இன்ச்சு நீளத்துக்கு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது நல்ல பக்கம் பார்த்தது ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கழுத்து கரெக்டாக இருக்கும். அதனால் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கணும். இப்போ கழுத்தில் வந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் கழுத்து தைக்க போகிறோம். ஷோல்டர் ஜாயினிங் பண்ணும்போது ஷோல்டர் பக்கம் கரெக்டாக இருக்கணும். ஆம்கோல் பக்கம் வந்து அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்துல அப் அண்ட் டவுன் இருந்தாலும் ஓகே. ஆனால் ஷோல்டர் பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தைச்சிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்லீவ் தைச்சி ஜாயின் பண்ணுறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பேக்கு ஃப்ரண்ட்டு 2 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.